தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய கிளை சங்க துவக்க விழா இன்று கிருஷ்ணகிரி நெல்லூர் கிராமத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் முடிவிலே ஆலோசனையின்படி தமிழக அரசு அடியாளத்திலிருந்து தூள்செட்டிக்கு செல்லும் கால்வாயினுடைய ஆழம் அகலம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அணையினுடைய அளவு 200 அடிக்கு மேல் உயர்த்தி 20 அடிக்கு மிகாமல் விவசாயிகளுடைய நிலத்தை எடுக்க வேண்டும். அது குழாய் பதிப்பதை விட மேல் மட்டத்திலே அனைத்து ஏரிகளுக்கும் பயன்பெறுகின்ற வகையிலே சிமெண்ட் பூசாமல் கால்வாய் மண் தரையிலே கால்வாய் கொண்டு வர வேண்டும். இந்த கிளமங்கலம் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் அதன் மூலம் இணைப்பு கொடுக்கின்ற வகையிலே இந்த திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஒன்றியத்திலே ஓடுகின்ற இந்த கிளமங்கலம் ஒன்றியத்திலே தேசிய நெடுஞ்சாலைக்கு எடுக்கின்ற இடத்திலே பெரும்பாலான இணைப்புகள் உள்ள இடத்திலே பாலங்கள் மேம்பாலம் அமைக்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே மக்கள் இதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டாகும். ஆகவே அரசு உடனடியாக அதுக்குண்டான மேம்பாலங்களை கட்டி, குறிப்பாக குரும்பட்டிக்கு மேம்பாலம் கட்டி மக்கள் போக்குவரத்துக்கு பயன்பாட்டுக்கு வசதிகளை செய்து கொடுப்பதற்கு தான் இந்த தேசிய நெடுஞ்சாலை மக்களுக்கு இடைஞ்சல் செய்வதாக பண்ணக்கூடாது. அது மட்டுமல்ல, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே 1/3 பங்கு வனநிலங்களால் சூழப்பட்ட பகுதி. பெரும்பாலான மக்கள் கடந்த பல தலைமுறைகளாக வனத்துறை நிலத்திலேயும் புறம்போக்கு நிலத்திலேயும் குடியமர்ந்து விவசாயம் செய்து வருகிறார்கள். புறம்போக்கில் இருப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டாவும் அவருடைய நிலத்துக்கு பட்டாவும் வழங்க வேண்டும். 2C 2A என்ற பல்வகையான நிலங்களை அரசு மக்களுக்கு உரிமை கொஞ்சம் கொடுத்திருந்தார்கள். இப்போது அந்த 2C 2A போடாமல் அதை இஷ்டப்பட்டவர்களுக்கு மாற்றி வழங்குகின்ற ஒரு சூழ்நிலையை கீழ்மட்ட அதிகாரிகள் செய்வதனால் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு கிராமங்களிலே உருவாக்கி இருக்கிறது. ஆகவே அவைகளை தடை செய்து தொடர்ந்து யார் யார் விவசாயம் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு உண்டான அந்த வழிவகையை அரசு செய்து கொடுக்க வேண்டும். அவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. அது மட்டுமல்ல, கேட்பு அணைக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு தற்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு 65 ஆண்டுகள் முடிந்து இப்போதுதான் சர்வே செய்து பட்டா கொடுப்பதற்கு உண்டான முகாந்திரம் எடுத்துள்ளார். இதே நிலை தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் இருக்கின்றது. அவர்களுக்கும் அந்த பட்டா கொடுக்கின்ற வகையை செய்து கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வனத்துறையிலே விவசாயிகளுக்கு உண்டான இழப்பீடு கொடுப்பதற்கு மாநில அளவிலே ஒரு கமிட்டியை அமைத்து அந்த கமிட்டியின் வாயிலாக அரசு முதல்வருக்கு ஒரு பரிந்துரையை கொடுத்துள்ளது. அந்த பரிந்துரையிலே யானை மிதித்து இருந்தால் ஒருவருக்கு 25 லட்சமும், வனவிலங்குகளான சிங்கம், புலி, கரடியால் இறக்கப்பட்டால் 20 லட்சமும், மற்ற விலங்குகளால் பாதிக்கப்பட்டால் 15 லட்சம் வரைக்கும் இழப்பீடு கொடுக்கலாம் என்றும், தற்போது சேற்றப்படாமல் உள்ள மான், மயில், குரங்குகளுக்கு ஏற்படுகின்ற இழப்புக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று, இந்த தென்னையை கணப்பெடுப்பதில் சிரமம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு புரடிக்கும் குறிப்பிட்ட 5 ரூபாய்னா அந்த 5 ரூபாய் புரடியை கொண்டு வந்து வனத்துறை போட்டணும். குரங்கு சாப்பிட்ட புரடியை எடுத்துன்னு போய் வனத்துறை கிட்ட ஒப்படைச்சா ஒரு புரடிக்கு 5 ரூபாய் வீதம் அவர்கள் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், இழப்பீடு கொடுப்பதிலே ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போது ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரையும் இழப்பீடு கொடுக்கலாம் என்று இருந்தது. அப்போ 1 சென்ட்னா 250 ரூபாய் தான் கொடுக்க வேண்டி வரும். ஆகவே இதை மாற்றி அமைக்க வேண்டும். ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் என்ற அடிப்படையிலே விவசாயிகளுக்கு எந்தெந்த பயிருக்கு எவ்வளவு பயிர் செய்கிறார்கள் என்பதை கணக்கிட்டு அதன் அடிப்படையிலே அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி இழப்பீடை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இந்த கமிட்டி பரிந்துரை செய்து அரசுக்கு முன்மொழிவுகள் அளித்துள்ளது. அதன் அடிப்படையிலே 1 ஏக்கர் மஞ்சள் காட்டு பன்றிகளோ யானைகளோ அளித்தால் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து சேரும். வாழை அளித்தால் 1,25,000 ரூபாய் வந்து சேரும். தக்காளி, திசு வளர்ப்பு அளித்தால் 3 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு கொடுக்கலாம் என்று இந்த புதிய அந்த கமிட்டியினுடைய அடிப்படையில் இன்னும் அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி இழப்பீடுகளை மாற்றி அமைத்து முதல்வருக்கு இந்த கமிட்டி பரிந்துரை செய்துள்ளது. ஆகவே இந்த பரிந்துரையின் அடிப்படையில் அரசு உடனடியாக மக்களுக்கு உண்டான அந்த இழப்பீட்டு தொகையை முதல்வர் வாங்கி பெற்று மக்களுக்கு அது செயல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, பாம்பு கடித்தால் கூட 2 லட்சம் ரூபாய் பக்கத்து மாநிலமான கேரளா, கர்நாடகா பகுதிகளிலே வழங்குகிறார்கள். அதேபோல் தமிழகத்திலேயும் பாம்பு கடித்தால் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு பயிருக்கும் அந்த பரிந்துரை, ஒவ்வொரு விலங்குகள் பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பரிந்துரை வழங்கலாம் என்று பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. அதை அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தினாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்.